கௌரவ் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கோபி ஆலு பராட்டாவை தயார் செஞ்சு வித்துட்டு இருப்பாரு. வாங்க வாங்க, சூடான கோபி ஆலு பரோட்டாவை சாப்பிடுங்க. கௌரவோட வீட்ல அவங்க அம்மா, மனைவி அப்புறம் ஒரு பொண்ணு இருந்தாங்க. கௌரவ் காலையில இருந்து சாயந்தரம் வரை உழைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனாலுமே கூட அவரால தன்னோட ஏழ்மையில இருந்து வெளியில வர முடியல. கேளுங்க, கோபி ஆலு பராட்டாவை செய்யறதுக்கு நிறைய செலவாகுது. நீங்க ஒரு வேலை செய்யுங்க, நீங்க சாதா பராட்டாவை வித்து பாருங்க. இதால நம்மளுக்கு செலவும் கம்மியாகும், லாபமும் நிறைய கிடைக்கும். இல்லை, நான் அப்படி பண்ண மாட்டேன். சாதாரண பரோட்டா சாப்பிட யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்பா கோபி ஆலு பரோட்டாவை தான் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. அதனால நானும் அதையே தான் செய்ய போறேன். கௌரவ் கிட்ட விதவிதமான கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு விதவிதமான டிமாண்ட்ஸும் இருந்தது. அட அண்ணே, பரோட்டா மட்டும் இல்லை, கோபி ஆலுவையும் கொஞ்சம் அதிகமாக வச்சு கொடுங்க. அப்புறம் எனக்கு பரோட்டா கூட காய்கறி வேணும். எனக்கு பரோட்டா கூட ஊறுகாய் வச்சு கொடுண்ணா. எனக்கு பரோட்டா கூட தயிர் வச்சு கொடு. கௌரவ் சில வாட்டி அவரோட கஸ்டமர்ஸோட டிமாண்ட்ஸை கேட்டு வெறுத்து போயிட்டு இருப்பாரு. ஒருவேளை உங்களுக்கு பரோட்டா கூட காய்கறி வேணும்னா நீங்கள் தனியாக பணம் கொடுக்கணும். என்னால் தனியாக பணம் கொடுக்க முடியாது. பார்த்தீங்களாப்பா, பார்த்தீங்களா, இந்த கௌரவ் காய்கறிக்கு தனியாக பணம் கேட்குறா. வாங்க வாங்க, நாம் யாரும் இந்த கடையில் சாப்பிட வேணாம். அட ஒரு நிமிஷம், நீங்கள் எங்கே போகிறீங்க? கொஞ்சம் பொறுங்க. ஒரு நாள் கௌரவ் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்தான். என்னாச்சு? வர வர கஸ்டம்ஸ் வர்றது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஜனங்களுக்கு பணம் கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் தயிர், ஊறுகாய், காய்கறி, ஆலு எல்லாமே கேட்குறாங்க. வாங்க எங்கேயாவது சுத்தி பார்க்க போலாம், கொஞ்சம் மூடு கூட ஃப்ரெஷ் ஆயிடும். நம்ம கிட்ட டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிற அளவுக்கு எந்த பணமும் கிடையாது. அதனால முன்னாடியே வீட்டுக்கு நம்ம போகலாம். கௌரவ் சுத்தி பார்க்கறதுக்கு மாமியாரோட ஊருக்கு போனாரு. அது ஒரு கிராமம். வழியில கௌரவ்க்கும் கௌரவோட மனைவிக்கு ரொம்ப தாகம் எடுத்தது. அவங்களுக்கு எங்கிருந்தோ நீர்வீழ்ச்சியோட சத்தம் கேட்டது. இந்த அருவியோட சத்தம் கிழக்கு திசையிலிருந்து வருது. கௌரவும் அவரோட மனைவியும் கிழக்கு பக்கம் போனாங்க. அவங்களுக்கு புதர்களுக்கு பின்னாடி நீர்வீழ்ச்சி தென்பட்டது. இந்த அருவி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கௌரவும் கௌரவோட மனைவியும் தண்ணியை குடிச்சு அவங்களோட தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அதோடவே கை காலையும் கழுவிக்கிட்டாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறப்போ யாரோ வழியில துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குரல் அவங்களுக்கு கேட்டது. இந்த சத்தம் நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடில இருந்து வருது. அருவிக்கு உள்ள நான் குதிச்சு பார்க்கணும். அப்போதான் அங்கே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா நீர்வீழ்ச்சிக்குள்ள நுழையிறது ஆபத்தா கூட இருக்கலாம்ல. இது ஏதாவது டிராப்பா கூட இருக்கலாம்ல. அப்பதான் நீர்வீழ்ச்சியில இருந்து ஒரு குரல் கேட்டது. நான் எதுக்காகவும் இங்கே வலை வீசல. என்ன காப்பாத்துங்க. நான் ஒரு சாமியார். என்ன இங்கிருந்து விடுதலை பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அந்த அருவிக்குள்ளே போய் பார்க்க போகிறேன். ஒருவேளை நான் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டா என்ன மாதிரி யாராவது உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பேன் இல்லையா? கௌரவ் நீர்வீழ்ச்சிக்குள்ள போனான். அங்க பார்த்தா ஒரு முனிவர் முள்ளால இருக்கிற ஒரு தூணுக்கு கட்டப்பட்டு இருந்தாரு. அவரோட முதுகுல இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. நீங்க யாரு? இங்க எப்படி மாட்டிக்கிட்டீங்க? நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல என்ன விடுதலை பண்ணு. கௌரவ் அந்த கட்டுகளை அவுத்தாரு. முனிவர் விடுதலை அடைஞ்சாரு. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு சாமியார். என்கிட்ட சில சக்திகள் இருக்கு. மனுஷனோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் நிறைவேற்ற முடியும். ஜனங்க என்னுடைய சக்தியை தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்களோட பேச்சை ஒத்துக்காத போது என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அடித்து வச்சுட்டாங்க. ஒருவேளை உங்ககிட்ட உண்மையிலேயே சக்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் அதை பயன்படுத்தி வெளியே வரல? நான் என்னுடைய சக்திகளை எனக்காக எப்போவுமே பயன்படுத்தக்கூடாது. சரிங்க சுவாமி, அப்போ நான் கிளம்புறேன். நான் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும். ரொம்ப லேட் ஆகுது. அரே, நீ ஏன் வெறும் கையை வீசிக்கிட்டு போகிற? நீ எனக்கு உதவி செஞ்சுருக்க. நான் இப்போ உனக்கு உதவி செய்ய விருப்பப்படுறேன். ஒரு வேளை உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை கேளு. இல்லை சுவாமி, நான் என்னுடைய வாழ்க்கையில் கடினமாக உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். கௌரவ் சொன்னதை கேட்டு முனிவர் சந்தோஷப்பட்டாரு. அவரு மனசுக்குள்ளேயே கௌரவ்க்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. கௌரவ் மாமியாரோட ஊர்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவரு திரும்ப அவரோட கோபி ஆலு பராட்டா பிசினஸ ஆரம்பிச்சாரு. வாங்க வாங்க, சூடான சுவையான ஆலு கோபி பரோட்டாவை சாப்பிடுங்க. வாங்க ஐயா, வாங்க. கஸ்டமர்ஸ் திரும்ப அவங்களோட டிமாண்ட்ஸை கேட்க ஆரம்பிச்சாங்க. அட இங்க பாருப்பா, பரோட்டா கூட காய்கறியும் வேணும். ஆனா காய்கறி இல்லைங்க. அப்பதான் திடீர்னு அந்த ஆளோட பராட்டால இருந்து பொரியல் வெளியில வந்தது. எனக்கு பரோட்டா கூட தயிர் வேணும். என்கிட்ட தயிர் இல்லையே. ஆனா திடீர்னு அந்த கஸ்டமரோட பராட்டால இருந்து தயிர் வெளியில வந்தது. எனக்கு பரோட்டா கூட ஊறுகாய் வேணுப்பா. ஆனா என்கிட்ட ஊறுகாய் இல்லையே.
அப்பதான் 3வது கஸ்டமரோட பிளேட்ல பராட்டால இருந்து ஊர்கா வெளியில வந்தது. அங்க இருக்கிறவங்க எல்லாரோட மூளையும் குழம்பிடுச்சு. அட இங்க என்ன நடக்குது? நான் இவங்க 3 பேருக்கு ஊறுகாய், தயிர், காய்கறி கொடுக்கலையே. ஆனா இது எல்லாமே அவங்கவுங்க பிளேட்ல எப்படி வந்துச்சு? அப்பதான் கௌரவ் இதுக்கு முன்னாடி நீர்வீழ்ச்சி கிட்ட காப்பாத்தின அதே முனிவர் அந்த இடத்துக்கு வந்தாரு. இங்க பாருப்பா, 2 பரோட்டா கொடுப்பா, தயிர், ஊறுகாய், காய்கறியே கொடு. இப்படி சொல்லிட்டு முனிவர் மறைஞ்சு போயிட்டாரு. இந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த முனிவரால தான் நடக்குதுன்னு கௌரவ்க்கு இப்ப புரிய வந்தது. கௌதமோட வண்டி கிட்ட கஸ்டமர்ஸ் கூட்டம் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாருமே பராட்டா சாப்பிடறதுக்காக வந்தாங்க. அவங்க பராட்டா கூட பொரியல், தயிர், ஊர்கா இப்படி அவங்க எது கேட்டாலும் அது அந்த பராட்டால இருந்து வெளியில வந்து அவங்களோட பிளேட்ல வந்துரும். கௌரவ் நேர்மையா பராட்டாக்கான காசு மட்டும் வாங்கிக்கிட்டு இருந்தாரு. சில நாட்கள்லயே கௌரவ் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. கௌரவ் எல்லார்கிட்டயும் நடந்த உண்மைய சொன்னாரு. அதாவது ஒரு முனிவரால தான் இந்த அற்புதங்கள் நடக்குதுன்னு சொன்னாரு. அவரை தான் கௌரவ் நீர்வீழ்ச்சி பின்னாடி கைதா இருக்கும்போது விடுவிச்சாரு. அப்புறம் அந்த முனிவர் அந்த நீர்வீழ்ச்சி கிட்டயே உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கௌரவுக்கு பக்கத்திலேயே தீபக்ன்ட்டு ஒருத்தன் பராட்டா தள்ளு வண்டியை வச்சிட்டு இருந்தான். அவனும் பராட்டாவை தான் வித்துட்டு இருந்தான். அவன் என்ன நினைச்சானா, அவனும் அந்த முனிவர் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினா கௌரவ் மாதிரியே பணக்காரனா மாறலான்னு நினைச்சான். தீபக் கௌரவ் கிட்ட பேச்சு கொடுத்து பேச்சு வாக்குலயே அந்த முனிவர் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். தீபக் துப்பாக்கிய புடிச்சுக்கிட்டு அந்த முனிவர் கிட்ட போனான். நீ யாருப்பா? இங்க என்ன பண்ற? வாய மூடு. என் பேரு தீபக். நான் கௌரவோட கடைக்கு பக்கத்துல கடை வச்சிருக்க. நீ அவனுக்கு வரம் கொடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. கௌரவ் நிஜமாவே ரொம்ப நல்ல பையன். நான் அவனுக்கு எந்த ஒரு வரமும் கொடுக்கல. எப்போவுமே நல்லா இரு அப்படின்னு நான் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணேன். என்கிட்ட சும்மா அதிகமாக பேசாத கிழவா. ஒழுங்கு மரியாதையா எனக்கும் அந்த மாதிரி வரம் கொடு. அப்படி இல்லைனா இப்போவே உன்னை கொன்று போட்டுருவேன். அந்த மாதிரி எல்லாம் யாராலையும் ஆசீர்வாதம் பண்ண முடியாதுப்பா. நீ சொன்னா கேட்க மாட்ட போல. தீபக் முனிவரோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டான். அவன் அவரோட கழுத்தை நசுக்கிக்கிட்டே இப்படி சொன்னான். உடனே ஆசீர்வாதம் பண்ணு, இல்லைனா உன் உயிரை எடுத்துடுவ. சரி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த நாள் தீபக் ரொம்பவே சந்தோஷமா அவனோட பிசினஸ் ஆரம்பிச்சான். தீபக் கஸ்டமர்ஸோட பிளேட்ல பராட்டாவை வச்சு கொடுத்தப்போ அந்த பிளேட்ல பராட்டா மேல பாம்புகள் இருந்தது. தீபக் கஸ்டமர்ஸோட பிளேட்ல எத்தனை வாட்டி பராட்டாவை வச்சாலும் எல்லா வாட்டியும் பாம்புகள் தான் வந்தது. கஸ்டமர்ஸ் தீபக் கிட்ட இருந்து பராட்டாவை வாங்குறதே நிறுத்திட்டாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் கௌரவ் கிட்ட இருந்து தான் பராட்டாவை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கௌரவ் கஸ்டமர்ஸோட கூட்டம் ரொம்பவே கூடிச்சுன்ற விஷயத்த கவனிச்சான். அதனால 2 வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு கௌரவ் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணாரு. இப்படி தன்னோட நேர்மை அப்புறம் உழைப்பினால பிசினஸ்ல முன்னேறி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாரு. அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரே. எனக்கு தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரியை பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க.
எனக்கு நம்பிக்கை இருக்கு. பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்திரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. நாம கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லா நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு. சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்திக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இத எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்தாளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல.
நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. ஆ ஆ எனக்கு தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்போ என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்ல, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்க இருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்திக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டர் ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா
ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளு வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்போ நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். ரமாகாந்த் ஒரு டாபா ஓனர். அவரோட டாபா ஹைவேல இருந்தது. அதனால அங்க கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அண்ணே, ஒரு சோலைப்புரி, ஒரு புலாவ், ஒரு தால் கிச்சடி, கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க. சரி சரி, நீங்கள் வந்து உட்காருங்க. ரமாகாந்த் அவரோட டாபால நிறைய நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் நைட் ரொம்ப லேட்டா திரும்ப வீட்டுக்கு போனப்போ அவரோட பொண்ணு நீலிமா அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ இன்னும் தூங்கலையா? அப்பா, நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் என்னைக்காவது தூங்கியிருப்பேனா சொல்லுங்க. இப்போ வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறம் நடக்கலாம் இல்லையா? அது ஏன்பா? ஏன்னா நான் உன்னுடைய கல்யாணத்துக்காக மாப்பிள்ளைய பார்த்துட்டேன். என்னப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்ல. எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா மாமியார் வீட்டுக்கு போனதுமே அவங்களோட அம்மா அப்பாவையே மறந்துருவாங்க. அவங்க செய்வாங்க போல. ஆனா நான் அப்படி கிடையாது. அப்பா, நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு பையனை நீங்க எனக்காக பார்க்கலாம் இல்ல? உங்க பொண்ணுக்கு வீட்டோட மாப்பிள்ளை வேணும் போல. இங்க பாருமா பொண்ணு, இன்னொருத்தவங்க வீட்டுக்கு நீ போயே தான் ஆகணும். அதுதானம்மா சரி. அப்படின்னா நீங்க என்ன உங்ககிட்ட இருந்து தூரமாக்க நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் உன்னுடைய கல்யாணத்தை செஞ்சுதானே ஆகணும். நான் உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை தேடுறேன்னு உனக்கு தெரியுமா? அவன் உன்னை பார்த்துக்கிறதுல எங்கள் 2 பேருடைய ஞாபகமே உனக்கு வரக்கூடாது. என்னப்பா நீங்களும்? அட, நீங்க 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா சாப்பிட வாங்க. ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. சரி. ரமாகாந்த் அவரோட பொண்ண ரொம்பவே நேசிப்பாரு. ஆனா கூடிய சீக்கிரத்திலேயே அவரோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா. இதனால இப்போ ரமாகாந்த் இன்னும் நிறைய நேரம் டாபால வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. என்னாச்சு முதலாளி, இன்னைக்கு இவ்வளோ நேரமாச்சு, ஆனால் டாபாவை மூடவே இல்லையே. டைம் ஆயிடுச்சுதா, ஆனால் இன்னும் சில கஸ்டமர்ஸுங்க வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்க. எப்படியோ என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கணும் இல்லையா? சரிங்க முதலாளி, சின்ன முதலாளி அம்மாவோட கல்யாணத்தை நாம் கிராண்டாக பண்ணலாம். கண்டிப்பா. ரமாகாந்தோட வேலைக்காரங்க கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க கூட ஓவர் டைம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் நீலிமாவை பார்க்கறதுக்கு பையன் வீட்ல இருந்து வந்தாங்க. அவங்களுக்கு நீலிமாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. இவங்க 2 பேருக்கு அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிடலாமே. சரிங்க புரோகிதரே. நீலிமாவோட கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ரமாகாந்த் எல்லா இடங்கள்ல இருந்தும் காசு சேர்த்து வச்சிட்டு இருந்தாரு. அவரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா ஒரு நாள் அவரு ரொம்ப அவசரத்துல ஹைவேய கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் திடீர்னு அவரை ஒரு ட்ரக் மோதிடுச்சு. அவர் அந்த இடத்துலயே இறந்துட்டாரு. எந்த வீட்ல கல்யாணம் நடந்திருக்கணுமோ இப்போ அந்த வீட்ல சாவு நடந்திருக்கு. வீட்டோட தலைவரே இறந்துட்டாரு. சரிதா நீலிமாக்கு யாருமே இல்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிஷோர் ரமாகாந்த் வீட்டுக்கு வந்தான். அக்கா, உங்க வீட்டுக்காரர் என்கிட்ட 2 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு, பொண்ணோட கல்யாணத்துக்கு வேணும்னு. கல்யாணம் முடிஞ்சது கொடுக்குறேன்னாரு. ஆனால் இப்போ அவர் தான் இல்லையே. அப்படின்னா என் பணத்தை யார் கொடுப்பாங்க? அண்ணன்,
அவர் இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல சொல்லுங்க, என் பணத்தை யார் திருப்பி கொடுப்பாங்க? நான் திரும்ப தரேன். எங்க அப்பாவோட எல்லா கடனையும் நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க எனக்கு 6 மாசம் டைம் கொடுங்க போதும். சரிம்மா, நான் 6 மாசத்துக்கு அப்புறம் திரும்பி வருவேன். ஆனா அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி வச்சிருங்க. சரிதா தலைய பிடிச்சு உக்காந்துக்கிட்டா. அம்மா, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆனா இந்த கடனை நாம எப்படி தீர்க்கறது? வேலை செஞ்சு நான் அப்பாவோட டாபாவை நடத்துறேன். ஆனா கண்ணு, நீ எப்படிமா இதெல்லாம் பண்ணுவ? பண்ணுவேம்மா, அப்பா என் கூடவே இருக்காரு. அப்புறம் நீலிமா அடுத்த நாளே டாபாக்கு போனா. தாத்தா, இன்னிலிருந்து நான் டாபாவை பாத்துக்கிறேன். சரிம்மா, உங்க அப்பா எங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு. நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருப்போம். உங்ககிட்ட இருந்து அதுதான் எதிர்பார்க்கறேன். டாபால வண்டிங்க நிக்க ஆரம்பிச்சது. ஜனங்க சாப்பிட வந்துட்டு இருந்தாங்க. நீலிமா எல்லாரோட ஆர்டரையும் அப்புறம் காசை வாங்கிட்டு இருப்பா. அவ காலையில இருந்து ராத்திரி வர டாபாவை பாத்துக்கிட்டு இருந்தா. டாபாவை மூடுற நேரத்துல நீலிமா காசு எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தா. இன்னைக்கு வெறும் 3000 ரூபாய் தான் கலெக்ஷன் ஆயிருக்கு. 1500 ரூபாய் மட்டும்தான் லாபம் வந்திருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தா நான் கிஷோர் மாமாவோட கடனை எப்படி தீர்க்க முடியும்? கடவுளே, எனக்கு உதவி பண்ணுங்க. இப்படியே பல நாட்கள் வர நீலிமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அவ சம்பாதிக்கிற லாபம் எப்பவுமே கம்மியா தான் இருந்தது. அவ கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்ல. நிறைய நாள் கடந்தது. ஒரு நாள் எல்லா வேலைக்காரங்களும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் நீலிமா டாபாவை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்பதான் ஒரு வயசான துறவி நீலிமா கிட்ட வந்தாரு. இங்க பாருமா, நான் 2 நாளா பட்னியா இருக்கேன். சாப்பிட ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொடுக்குறியா? வாங்க, உட்காருங்க. ஆனா இங்க பாருமா, என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பணமும் இல்ல. பரவாயில்ல. நீலிமா கிச்சனுக்கு போனா. அங்க பொரியல் இருந்தது, ஆனா ரோட்டி இல்ல. அந்த இடத்துல ரோட்டி செய்யறதுக்கான மாவு இருக்கிறத நீலிமா பார்த்தா. அவ உடனே அடுப்ப பத்த வச்சு ஒரு பானை மேல 2 ரொட்டிகளை தயார் செஞ்சா. அப்புறம் பொரியலோட சேர்த்து அவ செஞ்ச ரொட்டிகளை அந்த துறவிக்கு பரிமாறினா. துறவி ரொம்பவே பசியோட இருந்தாரு. சாப்பாட பார்த்ததுமே அவரு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவரு தன்னோட கைகளை கழுவிக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. நீ இன்னைக்கு ஒரு ஏழையோட வயித்தை நெருப்பிருக்க. அந்த கடவுள் உன்னை எப்பவுமே நல்லா வச்சிருப்பாரு. அந்த கடவுள் கிட்ட நான் உனக்காக கண்டிப்பா வேண்டிக்கிறேன். எனக்காக வேண்டாம், எங்க அப்பாக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அவர் இப்போ இந்த உலகத்துல இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த துறவி நீலிமாவோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணுமா. உன்னுடைய இந்த போராட்டத்துல கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்யறேன். எந்த பாத்திரத்துல நீ இந்த ரொட்டியை செஞ்சியோ அந்த பாத்திரம் இன்னிலிருந்து ஒரு மந்திர பாத்திரமா மாறும். யாரெல்லாம் நீ அந்த பாத்திரத்துல செஞ்சு கொடுத்த ரொட்டியை சாப்பிட்றாங்களோ அவங்க கண்டிப்பா இன்னொரு ரொட்டியை சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. அப்போ கண்டிப்பா நீ பல மடங்கு பணத்தை நீ அது மூலமா சம்பாதிப்ப. அந்த துறவி நீலிமாக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் நீலிமா டாபாவை க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டா. அடுத்த நாள் நீலிமா டாபாவை திறந்தா. எப்பயும் போலவே கஸ்டமர்ஸும் வந்தாங்க. ஒரு கஸ்டமர் பானை ரொட்டியை ஆர்டர் பண்ணா. இன்னொரு பானை ரொட்டி. அவன் 2வது ரொட்டியை கூட சாப்பிட்டான். இன்னொன்னு கொடுமா. அட என்னப்பா, நீ 3வது பானை ரொட்டியே கேட்குற. என்ன பண்றது, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சுவையான பானை ரொட்டியை நான் சாப்பிட்டதே இல்லப்பா. நீயும் சாப்பிட்டு பாரு. அப்புறம் என்ன, யாரெல்லாம் பானை ரொட்டியை ஆர்டர் பண்ணாங்களோ அவங்க திரும்ப திரும்ப ஆர்டர் செஞ்சிட்டு இருந்தாங்க. நாள் முழுக்க பானை ரொட்டியை தயார் செஞ்சிட்டு இருந்தாங்க. ராத்திரி நேரத்துல நீலிமா காசு எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தப்போ அவ ஷாக் ஆயிட்டா. ஒரே நாள்ல அவளோட லாபம் 10 மடங்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு லாபம் 15,000. அவ சந்தோஷமா வீட்டுக்கு போனா. அவ தன்னோட அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. கண்ணு, இது எப்படி சாத்தியமாகும்? அம்மா, இதெல்லாம் அந்த துறவியோட ஆசீர்வாதம் தான். அவரோட ஆசீர்வாதத்தால அந்த பானை மந்திர பானையா மாறிடுச்சு. இனி அப்பாவோட கடனை சீக்கிரமா அடைச்சிடலாம். கடவுளுக்கு கோடான கோடி நன்றிகள். நீலிமா இப்போ சந்தோஷமா இருந்தா. அவ டாபால ரொம்ப சந்தோஷமா வேலை செஞ்சிட்டு இருந்தா.
ஒரு மாசத்துக்கு அப்புறம் கிஷோர் நீலிமாவோட டாபாக்கு வந்தான். இங்க பாருமா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு. ஞாபகம் இருக்கு. நீலிமா கல்லால இருந்து 2 லட்சம் ரூபாவை எடுத்து கிஷோரோட கையில கொடுத்துட்டா. இந்தாங்க உங்க காசு. இவ்வளோ சீக்கிரமாவா? ஏம்மா இவ்வளோ பணத்தை இவ்வளோ சீக்கிரமா எப்படி ரெடி பண்ண முடிஞ்சிச்சு? கடவுளோட தயவால. நீலிமா கிஷோரோட காதுல அவளோட மந்திர பானைய பத்தி சொன்னா. அன்னில இருந்து வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு, வருமானமும் கூடிடுச்சு. நல்ல விஷயந்தா. நீ எப்பவுமே இப்படியே நல்லா இருக்கணுமா? என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும். கிஷோர் நீலிமாக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா அவனோட மனசுல பொறாமை இருந்தது. ராத்திரி டாபா க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் கிஷோர் அந்த மந்திர பானையை திருடுறதுக்கு டாபாக்குள்ள வந்தான். ஆனா கிஷோர் அந்த பானையை தொட்ட உடனே பானை சூடாக ஆரம்பிச்சது. அந்த பானை எவ்வளவு சூடாயிட்டு இருந்ததுன்னா அது சிகப்பா மாறிடுச்சு. இதனால கிஷோர் கை எரிஞ்சிடுச்சு. என்னுடைய கையி, ஐயோ என்னுடைய கையி, உஃப் 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 உஃப். கிஷோருக்கு அவனோட பேராசைக்கு தண்டனை கிடைச்சது. அவனுக்கு அந்த மந்திர ரோட்டி பானையும் கிடைக்கல, அதோடவே அவனோட கைகளும் எரிஞ்சிடுச்சு. இதனால நாம எப்பவுமே பேராசைப்படக்கூடாது. ரியா தன்னோட காலேஜ்ல முதல் நாள் அவ சீட்ல தனியா உட்காந்து அவளோட டிஃபனை சாப்பிட்டுட்டு இருந்தா. காலேஜ் பிரின்சிபலோட பொண்ணு நைனா தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிக்கிட்டு ரியா கிட்ட வந்தா. நைனா ஒரு மோசமான பொண்ணு. அப்புறம் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவளை பார்த்து பயப்படுவாங்க. ஏய், நீ என்ன கிளாஸ்க்கு புதுசா? ஆமா, இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டே. டிஃபன்ல என்ன கொண்டு வந்திருக்க? மேகி. நைனா அவளோட டிஃபனை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. பாதி டிஃபனை சாப்பிட்டு முடிச்சிட்டு அவ என்ன சொன்னான்னா, உங்க அம்மா பிரியாணி கடை வச்சிருக்காங்கல்ல, மேகியே இவ்வளவு கேவலமா பண்ணிருக்காங்க, பிரியாணி எவ்வளவு கேவலமா பண்ணிருப்பாங்க. ரியா நைனா தன்னோட அம்மாவை பத்தி இப்படி சொன்னதை கேட்டு பிடிக்கவே இல்லை. அப்புறம் அவ நைனாவுக்கு பதில் சொன்னா, டிஃபன்ல இருக்கத பாதியை சாப்பிட்டுட்ட, இப்ப சொல்ற எங்க அம்மா சமைச்சது சரியில்லைன்னு. மத்தவங்களோட அம்மாவை பத்தி இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, சொல்லிட்டேன். இன்னைக்கு புதுசா வந்த பொண்ணு நைனாவை எதிர்த்து பேசியிருக்கா. அத அவளால தாங்கிக்க முடியல. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் முத்திடுச்சு. நைனா ரியாவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டா. ரியாவோட உடம்புல சில காயங்கள் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு போனதுமே ரியாவோட அம்மா அவ உடம்புல இருந்த காயத்தை பார்த்துட்டு கேட்டாங்க. அப்புறம் அவங்க கிட்ட ரியா எல்லாத்தையும் சொன்னா. நான் நாளைக்கே வந்து உன் பிரின்சிபல் கிட்ட பேசுறேன். அவ பிரின்சிபலோட பொண்ணா இருக்கட்டும், அதுக்காக அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாமா? மறுநாள் காலையில ரியாவும் ரியாவோட அம்மாவும் பிரின்சிபலை பார்க்க போனாங்க. ஆனா பிரின்சிபல் அதை ஒத்துக்கவே இல்லை. அதாவது தன்னோட பொண்ணு நைனா இப்படி எல்லாம் செய்வான்னு. அவரு உள்டாவா ரியாவை பொய் சொல்றான்னு சொல்லிட்டாரு. ரியா ரொம்ப சோகத்தோட கிளாஸ்க்கு போயிட்டா. அப்புறம் அவளோட அம்மா அவளோட கடைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு மறுபடியும் அந்த பொண்ணு ஏதாவது வம்பு பண்ணாளா? ஆமாம்மா, நான் டிஃபன் சாப்பிட உட்காந்தேனா என் டிஃபனை பத்தி எல்லார்கிட்டயும் என்னென்னமோ குறை சொல்லிட்டு இருந்தா. எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. கவலைப்படாத, நாளைக்கு உங்க கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் சூப்பரா பிரியாணி செஞ்சு தரேன். ரியாவும் அவளோட அம்மாவும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க சிரிப்புல ஒரு ரகசியம் புதைஞ்சிருந்தது, ஒரு மாய ரகசியம். மறுநாள் ரியா கிளாஸ்க்கு போன உடனே அவ பேக்ல இருந்து பிரியாணி வாசனை வந்துச்சு. அவகிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டாங்க, என்ன சூப்பரான வாசனை, யாரோட பேக்ல இருந்து வருது? ஆமா ஆமா, இன்னைக்கு எல்லாரும் பிரியாணி சாப்பிடலாம். எங்க அம்மா நம்ம எல்லாருக்கும் சேர்த்து பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. லஞ்ச் பிரேக்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரியா முன்னாடி லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க. மொத்த கிளாஸும் ரியா அம்மா கையால செஞ்ச அந்த பிரியாணிய ரொம்பவும் சுவைச்சு சாப்பிட்டாங்க. இப்ப நடக்கிறத பாரு, பிரியாணி சாப்பிட்டுட்டாங்க. இப்ப பிரியாணியோட மேஜிக் டைம். லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ்ல உட்கார்ந்துருந்தாங்க. நைனா திடீர்னு பெஞ்ச் மேல ஏறி குரங்கு மாதிரி குதிச்சிட்டு இருந்தா. நைனாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் யாரெல்லாம் ரியாவை கிண்டல் பண்ணாங்களோ எல்லாரும் அவங்க பெஞ்ச் மேல ஏறி குரங்குங்க மாதிரி குதிச்சிட்டு இருந்ததுங்க. நீங்க 3 பேரும் என்ன பண்றீங்க? இப்பவே கீழே இறங்குங்க. கெட் அவுட் ஃப்ரம் மை கிளாஸ். இப்பவே வெளியில போங்க. மொத்த கிளாஸும், அதாவது நைனாவையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து சிரிச்சாங்க. நைனாவை அன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. மறுநாள் வெக்கப்பட்டுக்கிட்டு நைனா யார் முகத்திலையும் முழிக்க முடியாம இருந்தா. அவளுக்கு ரியா மேல பயங்கர கோபம். இப்ப அதுக்கு அவ பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா. இந்த ரியாவை நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு அவளுக்கு ஒரு வழி பண்றேன்.
அவளை நான் இந்த கிளாஸை விட்டு துரத்தல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். சில நாட்களுக்கு அப்புறம் நைனா ரியாவுக்கு ஃபோன் பண்ணா. ஹலோ ரியா, நாளைக்கு நீ காலேஜுக்கு வருவியா? ஆ, நாளைக்கு நான் வருவேன். ஏன்? அது என்னன்னா, உங்க அம்மா கையால செஞ்ச பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அன்னைக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நான் வேணா உனக்கு அதுக்கான பணத்தை கொடுத்துட்றேன். கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வா. எங்க அப்பாவுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா, கண்டிப்பா கொண்டு வரேன். நாளைக்கு நான் டிஃபன்ல உனக்கும் அப்புறம் சாருக்கும் சேர்த்து பிரியாணி கொண்டு வந்துடுறேன். ரியாவுக்கும் அவளோட அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதனால ரியாவோட அம்மா மறுபடியும் அவங்களோட மாய பிரியாணியை செஞ்சாங்க. அந்த பிரியாணியை ரியா கிட்ட கொடுத்து காலேஜுக்கு அனுப்பினாங்க. வந்துட்டியா? உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க தெரியுமா? வா, போய் அப்பாக்கு கொடுத்துட்டு வரலாம். அது பிரின்சிபல் சார் இப்போ மீட்டிங்ல இருப்பாரே. இந்த சூப்பரான பிரியாணியை சாப்பிட்டாருன்னா அவரே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவாரு. நீ உன் கையால அவருக்கு பிரியாணி கொடு. அப்பதான் என் அப்பாவும் உன் பிரியாணியில இருக்கிற மேஜிக்கை தெரிஞ்சுப்பாரு. போ, அவரை போய் வெளியில கூட்டிட்டு வா. பிரின்சிபலை கூப்பிடுறதுக்காக அவரோட கேபினுக்கு ரியா போனா. நைனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு கொடுக்குற பிரியாணியில வயிற்று கலக்கிற மாத்திரையை கலந்துட்டா. அப்புறம் பிரின்சிபல் நைனாவையும் உள்ள வர சொன்னாரு. என்னம்மா ஆச்சு நைனா? நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்பா, ஆனா நீங்க இந்த பிரியாணிய கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்களேன். அப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். பிரியாணி சூப்பரா இருக்கு. நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்களும் ரியாம்மா கையில செஞ்ச பிரியாணியை சாப்பிடணும்னு. பிரின்சிபல் அந்த பிரியாணியை சாப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பிரின்சிபல் ரொம்ப சுவைச்சு அந்த பிரியாணியை சாப்பிட்டாரு. நைனா காத்துக்கிட்டு இருந்தா. ஏதாவது ஏடா கூட நடக்கும்னு நினைச்சா. ஆனா அவளோட அப்பா ரொம்ப சந்தோஷமா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. வாவ் கண்ணா, இந்த பிரியாணி உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்கு. வாவ் ரியா, என் சார்புல உங்க அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகலையா? நான் இந்த பிரியாணிக்கு அடிமை ஆயிட்டேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணியை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இந்தாம்மா, நீயும் சாப்பிடு. வா வா வா. நைனா வேண்டான்னு சொல்லியும் கேட்காம பிரின்சிபல் அவளை கட்டாயப்படுத்தி 2 ஸ்பூன் பிரியாணி ஊட்டி விட்டாரு. இப்போ நைனாவோட வயிறு கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அவ குரங்கு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சா. அட கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஆகுது? அது உங்களுக்கு தானே ஆகணும். நீ என்னம்மா சொல்ற? நைனா அங்கிருந்து டாய்லெட்டுக்கு ஓடினா. திரும்பவும் வந்து மறுபடியும் குரங்கு மாதிரி அப்படி இப்படி நெளிஞ்சு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சா. வயித்த கலக்கிற டேப்லெட்டை நான் உங்களுக்கு தானே போட்டு கொடுத்தேன். ஆனா அது ஏன் எனக்கு வேலை செய்யுது? உங்க மீட்டிங்கை கெடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்னடானா, ஆனா எனக்கு என் வயிறெல்லாம் கலக்குது. நைனா டாய்லெட்குள்ள உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரதுக்குள்ள எல்லா உண்மைகளையும் அவ வாயால உளறிட்டா. நீங்க பிரின்சிபல்ன்றதுனால நான் எனக்கு அது சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். உங்க பொண்ணு எவ்வளவு பெரிய மோசக்காரின்னு உங்களுக்கு தெரியாது. நைனா அந்த மாய பிரியாணியோட சக்தினால அவ வாயால எல்லா உண்மையும் உளறினா. பிரியாணில இருந்து அவ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் உளறினா. இத கேட்டதும் பிரின்சிபலுக்கு கோபம் வந்துடுச்சு. அப்புறம் நைனாவை பார்த்து கத்த ஆரம்பிச்சாரு. பிரின்சிபல் ரியா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவளை கிளாஸ்க்கு போக சொல்லி சொன்னாரு. ரியா சிரிச்சுக்கிட்டே அவளோட கிளாஸ்க்குள்ள வந்தா. ஆனா பிரின்சிபல் அவரோட பொண்ணுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கிராமத்துல சூக்கா அப்புறம் லம்பு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள எப்பவும் ஒத்து போகவே போகாது. 2 பேரோட எண்ணங்கள் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கிறது பிடிக்கலன்னு நினைச்சுப்பாங்க. அதனால 2 பேருக்குள்ள தினமும் ஏதாவது ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அவங்களோட அம்மா அவங்கள சமாதானப்படுத்துவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அவங்க அம்மா பேச்ச கேட்க மாட்டாங்க. ஆனா இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் சத்தூர். தினமும் 2 பேரும் அவங்கவுங்க வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சூக்கா பிரியாணி கடை போட்டு இருந்தான். அதே லம்பு கொய்யாக்கா வித்துக்கிட்டு இருந்தான். எங்க பாரு லம்போ, நீ எனக்கு போட்டியா கொய்யாக்கா வித்துட்டு இருந்த.
அதனால நான் சிக்கன் பிரியாணி விக்கிற கடைய போட்டுட்டேன். இதுக்கு மேல இங்க எதுவும் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்படி பண்ணா உனக்கு நல்லது கிடையாது. இங்க பாருப்பா, இதையே நீ கொஞ்சம் அன்பா சொல்லியிருந்தீன்னா உன் பேச்ச நான் கேட்டிருப்பேன். ஆனா நீ என்னடான்னா இப்போ நீ என்ன மிரட்டி இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிற. இப்ப பாரு, நாளையில இருந்து நானும் சிக்கன் பிரியாணி விற்க போறேன். ஆனா இந்த முறை நான் உன் தொழிலை கெடுத்தே தீருவேன். சரி, பார்க்கலாம் நாம 2 பேர்ல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு. 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் சத்துர் அந்த இடத்துக்கு வந்தான். என்னப்பா இது காலங்காத்தால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அப்புறம் சுகா, நீனா இன்னைக்கு பிரியாணி கடை போட்டிருக்க, அதுவும் சிக்கன். அடடா, ஒரு பிளேட் கூட சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி பண்ணிருக்கேன்னு. அண்ணா, இந்த கடை உங்க கடை மாதிரி எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க. சத்துர் பணம் கொடுக்காமலேயே நல்ல பிரியாணி சாப்பிட்டான். அவன் சூக்காவோட பிரியாணிய பாராட்டிக்கிட்டு இருந்தான். இந்த விஷயம் லம்புக்கு சுத்தமா பிடிக்கல. சுகா, நீ பிரியாணி நல்லா பண்ணிருக்க, சாப்பிட்டதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப இங்க வர்ற ஜனங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சு போகும். இங்க பாருங்கண்ணே, நாளைக்கு என் கையால செய்யற பிரியாணிய சாப்பிட்டு பாருங்க, விரல கூட விட மாட்டீங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். சரிப்பா, நாளைய விஷயத்த நாளைக்கு பாப்போம். இப்ப உங்ககிட்ட இருக்கிற கொய்யாக்காவை கொடு. உன்னுடைய கொய்யாக்காவும் எதுக்கும் குறைஞ்சது இல்ல. லம்பு சின்னதா பாராட்டினதுக்கே சந்தோஷமாயிட்டான். அப்புறம் சத்தூருக்கு ஃப்ரீயாவே கொய்யாக்கா கிடைச்சது. சூக்கா நாள் முழுக்க ஒரு பிளேட் பிரியாணி 50 ரூபான்னு வித்தான். அவனுக்கு நல்ல வருமானம் கிடைச்சது. இந்த விஷயம் அவன் கண்ணை பறிச்சுக்கிட்டு இருந்தது. சாயந்தரம் 2 சகோதரர்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் லம்பு சூக்காவுக்கு முன்னாடியே அவனோட கார்ட்டை எடுத்து புறப்பட்டான். அப்புறம் அவன் அந்த போர்டில் எழுதிட்டான், சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் 40 ரூபான்னு. கொஞ்ச நேரத்துல அங்க சூக்காவும் வந்துட்டான். முட்டாள், இவ்வளவு விலை குறைவா பிரியாணியை விற்கிற? இன்னைக்கு உன் பிரியாணியை நீ எப்படி விற்கிறேன்னு நான் பாக்குறேன். 2 பேருக்குள்ள இருக்கிற விலை வித்தியாசத்தை பார்த்துட்டு ஜனங்க லம்பு கிட்ட தான் போனாங்க. அப்புறம் விலை கம்மியா இருந்ததுனால வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் சூக்காவுக்கும் தன்னோட பிரியாணியை விலை குறைக்கணும்ன்ற ஐடியா வந்தது. அவன் 50 ரூபாய் போட்டிருந்த இடத்துல 40 ரூபான்னு எழுதிட்டான். இப்ப 2 பேர் கடையிலயும் சரிசமமான விலை போட்டிருந்தது. அப்புறம் சாயந்தரம் பிரியாணியை வித்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. நான் கேள்விப்பட்டேன், இன்னைக்கும் நீங்க 2 பேரும் நஷ்டத்துல வந்திருக்கீங்கன்னு. அம்மா, இவன் என்ன மிரட்டினா. இப்போ இவனுடைய கடையை நான் மூடாம விட மாட்டேன். அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தயவு செஞ்சு எதையும் பேசாதீங்க. சரிப்பா, இனிமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க 2 பேரும் எக்கேடாவது போய் தொலைங்க. ஒரு நாள் காலையில சத்துர் சூக்காவை பார்க்க வந்தான். வா சித்திரண்ணே, உட்காரு. இங்க பார்ப்பா, நீ என் சொந்தக்காரனா நினைக்கிறேன், அதனாலதான் உனக்கு வியாபாரத்தை பத்தி கத்து கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அண்ணே, இது நாள் வரைக்கும் நீங்க சொன்னதை மதிச்சுதான் நாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீ இனிமே பிரியாணி 5 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடு. பிரியாணி 5 ரூபாய்க்கு வித்தா சிக்கன் கூட வாங்க முடியாதுன்னு. நீ உன் சகோதரனை தோக்கடிக்கணுமா வேணாமா? அதனால உன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை நீ செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனா என்கிட்ட பணமே கிடையாது. என்ன உன் அண்ணனா நான் எதுக்கு இருக்கேன்? உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன். நீ சம்பாதிச்சதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடு. சத்துர் சூக்காக்கு கடன் கொடுத்தான். அதுக்கப்புறம் சூக்கா ஒரு பிளேட் பிரியாணி 5 ரூபான்னு போர்டு எழுதி போட்டான். அவன் கடைக்கிட்ட ஜனங்க லைன்ல நின்னாங்க. ஜனங்க டோக்கனை கையில வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. லம்பு இத பார்த்துட்டு கவலைப்பட்டான். அப்பதான் அந்த இடத்துக்கு சத்தூர் வந்துட்டான். என்னப்பா ஆச்சு லம்பு, எதுக்கு கவலையா இருக்க? சங்கடம் எதிர்க்கவே இருக்கு. காரணம் என்னன்னு என்கிட்ட கேக்குறீங்க? அப்படின்னா நீயும் பிளேட் பிரியாணி 5 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடு. என்கிட்ட அந்த அளவுக்கு பணமே கிடையாதுண்ணே. இந்த சூக்காவுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னே தெரியலண்ணே. நீ கவலைப்படாதப்பா, நான் உனக்கு கடன் தரேன். நீயும் 5 ரூபாய் பிரியாணின்னு விற்க ஆரம்பிச்சிடு. சத்தூர் லம்புக்கும் கடன் கொடுத்தான். அப்புறம் சகோதரர்கள் 2 பேரும் 5 ரூபாய்க்கு பிரியாணி விற்க ஆரம்பிச்சாங்க. வாங்க வாங்க, ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. ஒரு பிளேட் பிரியாணியில 4 துண்டு சிக்கன் இருக்கும், வெறும் 5 ரூபாய் தான். வாங்க வாங்க. சுவையான விலை குறைவான சிக்கன் வெறும் 5 ரூபாய் தான். ஒரு பிளேட்ல 5 துண்டு சிக்கன் வெறும் 5 ரூபாய்க்கு தான். அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற போட்டியை ஜனங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் 5 ரூபான்னு வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் தம்பிங்க 2 பேரும் மத்தியானமே சிக்கன் பிரியாணியை வித்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவுப்பா சம்பாதிச்சுங்க? சூக்காவும் லம்புவும் அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க. சரி, உங்க 2 பேருக்கும் பணம் கொடுத்தது சத்தூரா? இப்ப 2 பேரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவன் என்ன யோசிக்கிறான்னு. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஆமா அம்மா, இங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோம். நாங்க 2 பேரும் எவ்வளவு சண்டை போட்டுக்கிறோமோ அடுத்தவன் அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவான். ஆமாம்மா, இன்னைக்கு நாங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நாங்க 2 பேரும் சேர்ந்தே வேலை செய்வோம். அந்த சத்துருக்கு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்குறோமா. 2 சகோதரர்களும் ஒரே கடையில பிரியாணி போட்டாங்க. அப்புறம் போர்டு போட்டிருந்தாங்க, லம்பு சூக்கா பிரியாணி கடைக்காரன்.
மறுநாள் காலையில அவங்க 2 பேரும் அங்க வந்துட்டாங்க. சத்துர் மறுநாள் போய் பார்த்தபோது ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். அப்புறம் அவங்கக்குள்ள இருக்கிற இந்த ஒற்றுமையை பார்த்துட்டு அங்கிருந்து தூரமா ஓடி போறதா நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டான். நண்பர்களே, இது மூலமா நாம கத்துக்கிட்ட பாடம், அதாவது நாம எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும். அப்படி ஒற்றுமை இல்லைன்னா மத்தவன் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திப்பான். அதே மாதிரி முகஸ்துதிக்கு கூட கெட்டவனை உள்ள விட்டுடக் கூடாது. அப்படி விட்டோம் சீக்கிரமா அழிஞ்சு போயிடுவோம். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரியை பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லா நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இருக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கிருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்திக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல.
ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்திருந்தாரு. என்னப்பா ஆச்சு, இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்தாளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரே. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும், ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர் கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத.
அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்ல, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது, நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது, அது உறுதி அப்துல்லனே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டர் ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்போ நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும்.